வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து திரளி செடி அப்படின்னு சொல்கிற தாவரம். இது வந்து இந்த சீசனில் நிறைய பூ விட்டுருக்கு. இந்த பூக்கள் நல்ல மணமுள்ளதாக இருக்குது. இந்த செடியே முழுவதும் மணம்தான். இதனோட பொட்டானிக்கல் நேம் சின்னமோமம் வீரம். இதனோட ஃபேமிலி வந்து லாரேசி ஃபேமிலி. இந்த தாவரத்தோட இலைகள் அப்புறம் தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய தோல் இது எல்லாமே நல்ல நறுமணம் உள்ள ஒரு ஸ்பைஸாக நமக்கு உபயோகப்படுது. இந்த இலையில் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இது வந்து நல்ல மணமுள்ளதாக இருக்கும் கொழுக்கட்டை செய்தேன்னா. அப்புறம் இந்த இலையை காய வச்சு நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு கூடாலையும் அப்புறம் இது கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம குழம்பு வைக்கும்போது இந்த இலைகள் இறைச்சி மசாலாவுக்கு கூட சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க கடைகளில். அப்புறம் இதனோட தோல் பகுதியை உரித்து அதையும் உலர்த்தி அதுக்கு கூட சேர்த்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப நறுமணமுள்ள ஒரு சுவையான ஒரு தாவரம். இந்த தாவரத்தோட பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சாண்டல் கலரில் அழகாக இருக்குது. அப்புறம் இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடெண்ட் இதில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிளட் சுகரை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த இலைகள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்.